நமது குட்டிக் கதைகள் சேனலின் சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். முப்பெரும் தேவிகளின் அருளாசி உலக மக்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். குட்டிக் கதைகள். கல்வியா, செல்வமா, வீரமா? நல்லூர் என்ற ஊரில் கலைமகள், திருமகள், துர்கா என்ற தோழிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மூவரும் நட்புக்கு இலக்கணமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒரே வகுப்பில் படிப்பதால் ஒன்றாகவே இருந்து படிப்பார்கள். விளையாடும் போது கூட ஒன்றாகவே விளையாடுவார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்லுவார்கள். அவர்களில் கலைமகள் படிப்பில் மிகவும் திறமைசாலி, புத்தி கூர்மையும் இயற்கையாகவே அறிவும் நிறைந்தவள். எல்லா பாடங்களிலுமே அவள்தான் அதிக மதிப்பெண்களை பெறுவாள். ஏனைய மாணவர்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் அவளை விட அதிக மதிப்பெண்களை எடுக்க முடிவதில்லை. அதனால் சில மாணவர்களுக்கு அவள் மேல் பொறாமையும் ஏற்படுவதுண்டு. ஆசிரியர்கள் எல்லோரது வாயிலும் கூட எப்பொழுதும் கலைமகள் என்ற பெயர்தான் உலாவரும். ஆனால் அவளது குடும்பமோ அவ்வளவு வசதியானவர்கள் கிடையாது. திருமகள் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். அவளிடம் இல்லாத செல்வமே கிடையாது. எதையுமே விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு அவளுடைய தந்தையர் அதிக பணம் சேர்த்திருந்தார். நகை, பணம், கார், பங்களா என்று எல்லா சொத்துக்களும் அவளிடம் நிறைந்திருந்தன. துர்காவோ மிகவும் துணிவுள்ள சிறுமி. எதற்கும் அஞ்ச மாட்டாள். காட்டுக்குள் கூட எந்த பயமுமின்றி தனியே செல்லும் வல்லமை கொண்டவள். அதனால் அவளுடன் வெளியே செல்லும் போது கலைமகளுக்கோ திருமகளுக்கோ எந்த பயமும் இருப்பதில்லை. இவர்களின் பள்ளி தோழியான நாராயணிக்கு இவர்கள் இவ்வளவு ஒற்றுமையாக இருப்பதால் இவர்களை பிரித்து பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. அதனால் அவள் நாரதர் வேலை பார்க்க தொடங்கினாள். முதலில் நாராயணி கலைமகளிடம் சென்று, திருமகளும் துர்காவும் நீ நன்றாக படிப்பதால் உனக்கு தலைக்கணம் கூடிவிட்டதாக பேசிக்கொண்டிருந்ததை எனது 2 காதுகளாலும் கேட்டேன் என்று கூறினாள். கலைமகளுக்கு இச்செய்தி அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்து நாராயணி திருமகளிடம் சென்றாள். பின்னர், திருமகளே, இப்போதுதான் நான் கலைமகளையும் துர்காவையும் பார்த்துவிட்டு வருகின்றேன். அவர்கள் என்ன பேசினார்கள் என்று தெரியுமா? உன்னிடம் நிறைய பணம் இருப்பதால் நீ யாரையும் மதிப்பதில்லையாம். அது மட்டுமன்றி உனக்கு தலைக்கணம் கூடிவிட்டதாகவும் பேசிக்கொண்டிருந்ததை எனது 2 காதுகளாலும் கேட்டேன் என்று கூறினாள். திருமகளுக்கும் இச்செய்தி அதிர்ச்சியாகவே இருந்தது. இறுதியாக நாராயணி துர்காவிடம் சென்றாள். அவளிடம், துர்கா, கலைமகளும் திருமகளும் உன்னோடு தோழிகளாக இருந்து கொண்டே உன்னை பற்றி புறம் பேசுகிறார்கள். ஏதோ நீதான் தங்களை ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றுவதாக உனக்கு ஒரு நினைப்பாம். நீ இல்லாமல் தங்களால் வாழ முடியாதா என்று பேசிக்கொண்டிருந்ததை எனது 2 காதுகளாலும் கேட்டேன் என்று கூறினாள். துர்காவுக்கும் இச்செய்தி அதிர்ச்சியையே கொடுத்தது. பின்னர் நாராயணி
அவர்களை பிரித்துவிட்ட மனநிறைவோடு சென்று விட்டாள். மறுநாள் அவள் வீதியில் வந்து கொண்டிருந்த போது ஒரு மரத்தடியில் கலைமகள், திருமகள், துர்கா ஆகிய மூவரும் சோகத்தோடு இருப்பதை பார்த்தாள். அவர்கள் சண்டை போடுவதை பார்க்கும் ஆர்வத்தோடு அவள் அங்கேயே காத்திருந்தாள். அப்போது கலைமகள் தனக்கு அடுத்த வாரம் நுண்ணறிவு போட்டி ஒன்று நடைபெற இருப்பதாகவும் அதற்கு பணம் கட்ட வேண்டிய தேவை இருப்பதால் அவளது தந்தையாரிடம் அவ்வளவு பணம் இல்லாததால் மிகவும் வருத்தமாக இருப்பதாகவும் கூறினாள். உடனே திருமகள், கவலைப்படாதே கலைமகள், நான் எனது அப்பாவிடம் பேசி உனக்கு தேவையான பணத்தை நான் தருகின்றேன் என்று கூறினாள். பின்னர் திருமகள் கலைமகளிடம், அதே நுண்ணறிவு போட்டியில் நானும் கலந்து கொள்கின்றேன், ஆனால் எனக்கு அதில் எதுவுமே புரியவில்லை, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கூறி கவலைப்பட்டாள். உடனே கலைமகள், கவலை வேண்டாம் திருமகள், உனக்கு தேவையான அனைத்து நுண்ணறிவுகளையும் கற்பதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறினாள். திருமகளின் மகிழ்ச்சிக்கோ எல்லையில்லை. அப்போது நாராயணியை கண்ட மூவரும், என்ன நாராயணி, எவ்வளவுதான் முயற்சி செய்தும் எங்களை பிரிக்க முடியவில்லை என்று கவலையாக உள்ளதா? உன்னால் எங்களை பிரிக்கவே முடியாது. கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றுமே மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். அதுபோலத்தான் நாங்கள் மூவரும் எப்பொழுதுமே ஒற்றுமையாகத்தான் இருப்போம் என்று கூறினார்கள். இதை கண்ட நாராயணிக்கு பொறாமையில் உள்ளம் குமுறியது. அவள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். அப்போது திருடன் ஒருவன் திருமகளின் தங்கச் சங்கிலியை அறுக்க முயன்றான். உடனே துர்கா திருடனை அடித்து துரத்தினாள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? மனித வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் என்ற மூன்றும் அவசியம். இதில் உயர்வு தாழ்வுக்கு இடமே கிடையாது. இம்மூன்றும் தனித்தனியாக இருப்பதை விட ஒன்றாக சேர்ந்திருக்கும் போதுதான் வாழ்க்கை அழகாக